இன்னைக்கு சண்டே எங்க வீட்ல மீன் குழம்பு தாங்க ஸ்பெஷல். நல்லா மீன் குழம்பு, மீன் ஃப்ரை எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயங்காலம் ஒரு 4 மணியே போல போன வாரம் மாதிரி இந்த வாரமும் சந்தைக்கு கிளம்பியாச்சுங்க. போன வாரம் சந்தைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்றத மட்டும் தான் வீடியோல காமிச்சிருப்பேன். அப்புறம் என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஆனா இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களையும் சேர்த்து சந்தைக்கு கூட்டிட்டு போறேங்க. சந்தைக்கு போறதுக்கு முன்னதால எப்பவும் போல வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலம் நானும் ஹஸ்பண்டும் வந்து ஒரு பிளாக் காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சந்தைக்கு கிளம்பியாச்சு. இந்த சந்தை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க இருக்கிற ஏரியாவுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல தாங்க இருக்கு. இங்க கிடைக்காத பொருளே இல்லைங்க. எல்லா பொருளுமே மேக்சிமம் நமக்கு கிடைக்கும். அதாவது செருப்பு, ட்ரெஸ், மண்பான ஐட்டம், கூடை இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே இங்க கிடைக்குங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மொச்சை போன வாரம் கிலோ 100 ரூபாய்க்கு வாங்கினோம். ஆனா இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா 2.5 கிலோ வந்து 100 ரூபாய்க்கு குடுத்தா. அது இல்லாம இந்த வாரம் தம்பிக்கு ஸ்கூலுக்கு குடுத்து விடுறதுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் அதாவது ஃப்ரூட்ஸ் எல்லாமே கையோட சேர்த்து வாங்கிட்டு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்ததும் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டு காலையில இட்லி அரிசி ஊற வச்சிருந்தேன். ஸோ அதையும் கையோட ஆட்டி வச்சாச்சுங்க. இன்னைக்கு நைட்டுக்கும் வந்து மீன் குழம்பு தான். இதுக்கப்புறம் தான் குக்கர்ல ரைஸ் வைக்கணும். ஸோ இன்னைக்கு டே எனக்கு இப்படிதான் போச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.